Mr. Srinivasan sir, our beloved C.B. Kumaran sir, our faculties, and my dear fellow aspirants. சார் சொன்ன மாதிரி நான் 2019 ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ப்ரிப்பரேஷன். யூபிஎஸ்சிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி படித்தேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி படித்தேன். எல்லாமே நான் இங்கே தான் படித்தேன். இப்போ வரைக்கும் சார் என்கிட்ட ஃபீஸ்னு வாங்கினதே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2021 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஆனால் மெயின்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறமே கண்டினியூ பண்ணணுமாங்கிற மாதிரி இருந்தது. நான் பிஇ தான் முடிச்சிருக்கேன். பேசாமல் நம்ம கோர்ஸ் சைடே போயிடலாம் அந்த மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் சார் தான் இல்லை நீங்கள் படிங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் படித்தேன். லாஸ்ட் இயர் கூட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகலை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் ஆகலை. 5 வருஷம் ஆகிடுச்சு. வீட்டில் ப்ரெஷர் வேறு. அதுக்கப்புறம் நான் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் சார் வந்துட்டு இல்லை நீங்கள் படித்தே ஆகணும், நான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார். அது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் தான் நான் அப்புறம் சரி குரூப் 2 படிக்கலான்னு படித்தேன். இங்கே என் கூட 8 பேர் படித்தாங்க. நான் 2 இயர் 2மே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அப்போது சாருக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். என்னை விட சார் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் குரூப்பாக தான் உட்காந்து படிப்போம். 2 days ஒன்ஸு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அது மேனேஜ் பண்ணுறதுக்கே எங்களால் முடியல. டெஸ்ட் இருக்கும், ஒரு நாள் கேப் இருக்கும், மறுபடியும் டெஸ்ட் இருக்கும், ஒரு நாள் தான் கேப் இருக்கும். ஆனால் அந்த டெஸ்ட் சீரிஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி ரிசல்ட் வந்தது. நாங்கள் மேக்ஸிமம் சர்வீஸ் வாங்கிட்டோம், அந்த ஒருத்தவங்க தவிர. அது அவ்வளோதான். ஒன்று சொல்லணுன்னா அவங்க சொன்ன மாதிரி எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களாலே முடியும். இன்ஸ்டியூட்டை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்கில் வேறு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸ்டடி ஹால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் கிடைக்காது. லாஸ்ட் டைம் கூட சார் இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லல, சார் ஏசி போட்டு விட்றேன் வந்து படிங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.